எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்க கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் பேசுவாராக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 30வது வசனம் 31வது வசனத்திலே வாசிக்கிறோம். சோம்பேறியின் வயலையும் மதியீனனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளு காடாயிருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது. அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. ஆம் தேவ பிள்ளையே, இந்த இடத்துல வசனத்திலே வாசிக்கிறோம், சோம்பேறியினுடைய வயலையும் மதியினனுடைய திராட்சை தோட்டத்தையும் நான் கடந்து போனேன். 2 நபர்களை குறித்து அந்த இடத்துல சொல்லப்படுகிறது. ஒன்று சோம்பேறி, இன்னொருவன் மதியினன். சோம்பேறி குளிருகிறது என்று அவன் உளமாட்டான். மதியினன் தன் வழிகளில் எல்லாம் அவன் நிலையற்றவனாகவே அவன் காணப்படுவான். காரணம் என்ன? நிலையில்லாமே போவான். செய்யலாமா வேணாமா? இரு குணாதிசயங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், சோம்பேறியும் மதியினனும். அநேகர் இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையில் சோம்பலாகவும் மதியினர்களாகவும் அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த இருவருடைய காரியங்களும் அது எப்படியாய் விளங்குகிறது என்றால், அடுத்த அந்த வார்த்தை சொல்லுகிறது, இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாய் இருந்தது. எது? வயல் முள்ளுக்காடாய் மாறிவிட்டது. திராட்சை தோட்டம் முள்ளுக்காடாய் மாறிவிட்டது. காரணம் என்ன? அங்கே உழவில்லை, அங்கே விவசாயம் செய்யப்படவில்லை, அல்லது அங்கே வேலைகள் நடைபெறவில்லை. அடுத்து வாசிப்பீர்களானால், நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடினது. அப்போ அந்த நிலம் முழுவதுமாக இவைகள் என்ன செய்ததாம்? மூடிக்கொண்டது. அங்கே உள்ளே புதரை போல இருக்கு, இறங்கி போவதற்கு கூட முடியாத ஒரு சூழ்நிலைகள் அங்கே காணப்படுகிறது. அதை தொடர்ந்து சொல்லப்படுகிறது, அதன் கற்சுவர் இடிந்து கிடந்தது. ஆமாங்க, கற்சுவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆனால் அந்த கற்சுவரும் இடிந்து கிடந்தது. காரணம் என்ன? இந்த இருவருடைய பராமரிப்பு இல்லாதது நிமித்தமாக. அப்போ ஒரு சோம்பேறி, ஒரு மதியினன் உடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அங்கே ஒன்றும் நடப்பிக்கப்படக்கூடாதபடிக்கு சகலமும் முள்ளுக்காடாகவும் காஞ்சொரிகளாகவும் இடிக்கப்பட்ட நிலைமையாகவும் அது காணப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை சோம்பல் உரியவர்களாகவும் மதியினர்களாகவும் நாம் காணப்படுவோமானால், உங்களுடைய வாழ்க்கையிலும் சகலமும் முள்ளுக்காடாய் காணப்படும். யாருமே அதை பிரயோஜனப்படுத்தி கொள்ள முடியாது. காஞ்சொரிகள் அவைகளை மூடிக்கொள்ளும். உங்கள் வாழ்க்கையை அந்த சோம்பல் மூட பண்ணும். அதற்குள்ள என்ட்ராய் இன்னொருத்த வேலை செய்வதற்கு ஏதுவல்லாததாய் மாறி போய்விடும். கற்சுவர் இடிந்து போகும். பாதுகாப்பின்மைகள் வாழ்க்கையில் உண்டாகும். உங்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட பாதுகாப்பின்மையின் நிமித்தமாய் பாதிக்கப்படாதபடிக்கு கவனமாயிருங்கள். சுறுசுறுப்புள்ளவர்களாயிருங்கள். சுறுசுறுப்புள்ளவன் கை செல்வத்தை உண்டாக்கும். சுறுசுறுப்புள்ளவர்களாய் ஓடி பாருங்கள். உடைய வாழ்க்கையில் நீங்கள் மேலே வளர, உடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சோம்பேறித்தனங்கள், மதியினத்தின் அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு மாறுவதாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை, சோம்பேறியின் ஆவி, மதியினனுடைய ஆவி, இவைகள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போகட்டும். அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் தங்களை காத்துக்கொள்ள கற்சுவர் இடிக்கப்பட்ட அனுபவங்கள், முள்ளுகளால் மூடப்பட்ட அனுபவம், காஞ்சொரியினால் மூடப்பட்ட அனுபவங்கள் அவருடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி போக, விலகி போக உதவி செய்கிறார்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் நிறுத்தப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, உடைய வாழ்க்கையில் சோம்பலின் அனுபவங்கள் அல்ல, அது மாறுவதாக. உடைய வாழ்க்கையில் மதியினனுடைய அனுபவங்கள் அல்ல, அது மாறுவதாக. உங்கள் வாழ்க்கை சுறுசுறுப்புள்ளவர்களாக, நிலை உள்ளவர்களாக அது காணப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. God bless you.